நம்மளோட நாருட்டோ சீரிஸ்லேயே ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? இது பார்ட் 1. நம்ம மாஸ்க்கு போட்ட மாதராங்கிற டோபியை யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. நம்மளோட மாஸ்க்கு போட்ட டோபியை கண்டுபிடிச்சது ஒருத்தர் இருக்கான். அது யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஒபிட்டோட ரியல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சது கொஞ்சம் பேர் தான். அதில் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட காப்பி நிஞ்சா கக்காஷிக்கு லேட்டராக தான் தெரிஞ்சிருக்கும். அதாவது 4th கிரேட் நிஞ்சா வாரில் தான் அவருக்கே தெரிய வந்திருக்கும் அவன் மாதரா கிடையாது ஒபிட்டோ அப்படின்றது. கக்காஷிக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவன் ஒபிட்டோ அப்படிங்கிறது. சரி, கக்காஷிக்கு தெரியாது அப்புறம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட இட்டாச்சி தான். என்ன ப்ரோ போய் சொல்லாத அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது உண்மை தான். எப்படி ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டில்ஸ் அட்டாக் அப்புறம் 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட இட்டாச்சிக்கு ஒரு மிஷன் வந்திருக்கும். அதாவது உச்சியாக்கள் எல்லாமே லீஃப்லேஜுக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் அடிச்சிரு அப்படின்ற மாதிரியான மிஷன் அது. அப்போ வந்து அங்கே ஒபிட்டோ வந்திருப்பான். 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதாவது என்னோட ரியல் ஐடென்டிட்டி நீ யார்ட்டையும் சொல்லாத, உன்னோட மிஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இது அவ்வளோவா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது நாருட்டோ சீரிஸ்லேயே அவ்வளோவா குறிப்பிடலை. இது நான் தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கூகுள்லேயும் சேர்த்து கண்டுபிடிச்சது. நம்மளோட இட்டாச்சியால் எதுவுமே கொல்ல முடியாது அப்படிங்கிறதால ஒபிட்டோ போய் அவங்க கிளானில் இருக்க மிச்ச மீதி எல்லாத்தையுமே கொண்டு இருப்பார். இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இசுமி கொல்லும் போது இட்டாச்சி தூரமாக இருந்திருப்பாரு. ஆனால் இட்டாச்சிக்கு அவன் கொல்ல போகிறான் அப்படிங்கிறது தெரியும். இது 2 பேரோட ஒரு அக்ரிமெண்ட். இதை பற்றி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. இருந்தாலுமே தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் கூட பரவாயில்ல, இருந்தாலும் தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இது மாதிரி அனிமே ரிலேட்டடான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1K போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.